இது வந்து பிரகதி வெரைட்டி. இது வந்து மகாராஷ்டிராவிலேருந்து வந்தது அந்த விதை. ஓகே. பிரகதின்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்கு விளைச்சல். இது என்ன பட்டத்தில் போட்டிருக்கீங்க? என்ன பட்டத்தில் போடுறது சிறப்பாக இருக்குங்க? கார்த்திகை பட்டத்தில் நான் போட்டிருக்கேன். ஆனால் இதுக்கு பட்டம்லாம் கிடையாது, எப்போ வேணாலும் பயிர் பண்ணலாம். சரி, எத்தனை நாள் பயிருங்க இது? 110லேருந்து 115 நாள் பயிர். இது நம்ம தோட்டத்தில் இப்போ எத்தனாவது நாள் நம்ம விளைச்சலுக்கு வந்திருக்குங்க? 115 நாள்லேயே வந்துருச்சு. நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு 10 நாள் 5 நாள் சேர்த்தி விட்டு அறுவடை பண்ணலாம். கிளைமேட் மாறினா கொஞ்சம் மாறுது எல்லாமே. ஓகே. நம்ம மண்ணுக்கு இந்த பிரகதி நல்லா வருதுங்களா? நல்லா இருக்குங்க. வடிகால் உள்ள மண்ணுக்கு எல்லாமே நம்ம இதை பண்ணலாம். ஒரு செடியில் எத்தனை காய்ப்பு இருக்குன்னு காட்டுங்க, எவ்வளோ காய் இருக்குன்னு காட்டுங்க. ஒரு செடிக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 40 காய்க்கு மேலே தான் இருக்குது. 40லேருந்து ஒரு 70-80 காய் வரைக்கும் இருக்குது. புது வெரைட்டி இல்லைங்களா? ஆமாங்க, புது வெரைட்டி. ஒரு செடியில் 40 காய் குறையாது. அறுவடை ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. நாங்கள் இன்னும் ஒரு 2-3 நாளில் அறுவடை பண்ண போகிறோம். ஏதாவது முளைச்சிருக்குதா பாருங்கள். எந்த காயுமே முளைக்கல. நல்லா இருக்கு. இப்போ இந்த பிரகதின்ற வேர்க்கடலையில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி விதை வந்து தரமான விதை வந்து கிடைச்சிருக்கு. இது நல்ல விதை பாருங்க. நார்மல் காயை விட இது நல்ல பெரிய சைஸ் விதையா இருக்குது. முளைப்பு திறன் எப்படி? முளைப்பு திறன்லாம் 100% நல்லா இருந்துச்சுங்க. நான் போட்டது பாருங்க எவ்வளவு. நான் கரெக்டா 1 அடிக்கு 6 அடி இடைவெளியில பயிர் பண்ணேன். எல்லாமே நல்லா முளைச்சிருக்கு. ஒரு காய்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு செடியில நல்ல 30லேருந்து 40க்கு மிகுதியாக தான் நான் காய்ப்பு பார்த்தேன். ஆனா இது மற்றபடி முளைச்சு போறதோ இதெல்லாம் முளைக்கல. எல்லாமே நல்லா கரெக்டா. எவ்வளவு நாள் ஆச்சுங்க நம்ம தோட்டத்தில்? கரெக்டா 120 நாள் ஆகுதுங்க. 120 நாள் ஆயிடுச்சு. 20 நாள் ஆயிடுச்சு. நீங்க கார்த்திகை பட்டத்தில் தான் போட்டு? ஆமாம்மா, கார்த்திகை பட்டத்தில் தான் முன்னாடியே போட்டாச்சு. டேஸ்ட் சூப்பரா இருக்கு. ஓகேங்களா? விதை வந்து ஒரு தரமான சீடு கிடைக்கும். இதுக்கு ஆயில் வந்து எவ்வளவு வருதுன்னு சொல்லியிருந்தாங்க? 55% சொல்லியிருந்தாங்க. 55ங்களா? ஆமாம். மார்க்கெட்ல வந்து எல்லாருமே எதிர்பார்க்கறது வந்து கசப்பு இருக்கக்கூடாது, டேஸ்ட் ஓரளவுக்கு நல்லா இருக்கணும், விதை வந்து கலர்ஃபுல்லா இருக்கணும். இதெல்லாம் எல்லாம் எதிர்பார்க்கறாங்க. பிங்க் கலர்ல இருக்கணும். ஆமா. வேர்க்கடலை அப்படின்னாவே வந்து பிங்கிஷா இருந்தாதான் அது. ஆமா, இது பாருங்க எல்லா விதையும் எப்படி கலர்ஃபுல்லா நல்லா இருக்குது, சைனிங்கா இருக்குது. மார்க்கெட்டுக்கு வந்து இது எக்ஸ்போர்ட் குவாலிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இதுக்கு நம்ம வந்து இது கண்டிப்பா பண்ணலாம். எல்லா விதையும் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு.